கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களும் நாம் இந்த வேளையில் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த நாளை கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து சென்று நம்ம அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 145வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நீங்காத பாவம். நீங்காத பாவம் நீங்காததேனும் நீங்கிடும் நாள்தான் இதோ. நீங்காத பாவம் நீங்காததேனும் நீங்கிடும் நாள்தான் இதோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனும் நீங்கிடும் நாள்தான் இதோ. யெகோவா அன்பின் ஆழம் இயேசு உலகில் வந்தார். யெகோவாவின் அன்பின் ஆழம் இயேசு உலகில் வந்தார். பாசமாய் அவரை பற்றிய பேர்க்கு பாவ மன்னிப்பு ஈவார். பாசமாய் அவரை பற்றிய பேர்க்கு பாவ மன்னிப்பு ஈவார். நீங்காத பாவம் நீங்காததேனோ நீங்கிடும் நாள்தான் இதோ. மோசே முதலிய முற்பிதாக்களை முன்னின்று நடத்தினார். மோசே முதலிய முற்பிதாக்களை முன்னின்று நடத்தினார். முன்னோடியாக திகழும் சபையை முன்னின்று நடத்துவார். முன்னோடியாக திகழும் சபையை முன்னின்று நடத்துவார். நீங்காத பாவம் நீங்காததேனோ நீங்கிடும் நாள்தான் இதோ. 1000 வருட அரசாட்சியில் அன்புடன் உன்னை பற்றும். 1000 வருட அரசாட்சியில் அன்புடன் உன்னை பற்றும். ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் அண்டிக் கொள்வோம் அவரை. ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் அண்டிக் கொள்வோம் அவரை. நீங்காத பாவம் நீங்காததேனோ நீங்கிடும் நாள்தான் இதோ. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரமும் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபமாக நம்முடைய சகோதரர் சிவபாலன் அவர்கள் நம்முடைய ஜெபத்திலே வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த வேளையிலே இந்த வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது வேதத்தை வாசிக்கவும் உமது வேதத்தின் பொருள் என்னதென்று அறிந்து கொள்ளவும் நீ தந்த கிருபைக்காக நன்றிகளை செலுத்தி உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தேவனே, எதற்கென்று எங்களை அழைத்தீரோ கர்த்தாவே, அவற்றில் நாங்கள் நிலைத்திருக்க நீர் கிருபை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உமது ஆண்டவரை இந்த நாளில் நினைவுகூறுதல் நாளுக்காக நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்பா தேவனே, எங்களை பரிசுத்தப்படுத்தி
பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்வது போல கர்த்தாவே, பரிசுத்தமாக இருப்பது எங்களால் கூடாதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு துணை இருந்து எங்களை வழிநடத்துவீரே ஆனால் நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பாத சுவடைகளை பின்பற்றுவர்களாக மாத்திரமே எங்கள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக காரியங்கள் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு ஆண்டவரே, காலம் சமீபமாக இருக்கிறதப்பா. கர்த்தாவே, உண்மையே நாங்கள் நோக்கி நாடுவர்களாக உமது வேத வசனங்களை நாங்கள் மாத்திரமே வைத்து கொள்ளாமல் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய வல்லமை தந்து கிருபை தந்திர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பார்க்கின்ற நபர்கள் ஆண்டவரே உண்மையே பார்க்கும் வண்ணமாக எங்கள் செயல், சிந்தனை, வார்த்தைகள் அமைக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்குமரத்துமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த நாளுக்காக கொடுக்கின்ற தூது கொடுக்கிற சகோதரரை மறைத்து தூதின் பொருள் என்னது என்று நாங்கள் அறிந்து கொண்டு இருதயத்தில் பதிய வைத்து அவற்றின்படி வாழ கிருபை தந்திர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, உமது வேத வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்கும், அவற்றை பற்றி கொள்ளவும் சென்றிருக்க ஒவ்வொரு சகோதரர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. யாவரையும் ஆண்டவரே பாதுகாப்போடு கூட்டு செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கும் வருத்தமாக பாதுகாத்து முடிவறிந்தும் எங்களை ஆண்டவரே உமது ரட்சிப்புகள் கொண்டு வந்து நிலை நிற்கிறவர்களாக எங்களை காணப்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மீதமுள்ள பகுதியும் கருத்தில் ஒப்புகிறோம். துதி கனமாக்கியெல்லாம் உமைக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. நமது விசுவாசம் நம் அனைவரும் சேர்ந்த வாசம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியும் அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய் தேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பெயரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் அதிசயமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்கள் எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியை நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலை நிறுத்துகிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்க எண்ணாமல் அக்கிரமையினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தொழிந்து எழுப்பி தம்மைப்போல் குமாரனும் ஜீவனுடையர்கள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதிலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர் நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதல் அடையும் தம்முடைய சபையாக சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாக சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களும் தமது பாதபடியாக்கி மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தை பரிகரித்து எல்லாவற்றும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய காலை தியானம் நம்முடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் காலை தியானத்தை இன்றைய நாளைக்குரிய காலை தியானம் சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறேன் என்பதே ஆமென். இன்றைய நாளுக்குள்ளே பரலோகம் அண்ணா நம்முடைய சகோதரர்
விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து வாசிப்பார். மார்ச் 23 இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். எபிரேயர் 10:32-33 இதனுடைய விளக்கம். பலமுள்ள சகோதரருக்கும் சிலரின் ஆதரவும் உற்சாகமும் அவசியமானது. நாம் எவ்வளவாக கிறிஸ்துவின் மேல் சார்ந்தவர்களாக அவர் ஊழியத்தில் ஈடுபட்டாலும் நம்முடைய சுயலாபம் நமக்கு போதாது. நம் உடன் ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உற்சாகமும் அன்பும் கருணையும் இவ்வூழியத்தில் இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டம். தேவ ஊழியத்தில் ஈடுபட்டு உழைக்கும் ஒவ்வொரு வேலையாலும் இக்கருத்தை ஏற்க வேண்டியது அவசியமானது. தேவ ஊழியத்தில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தக்கூடாதவர்களுக்கும் தாளந்திலே குறைவுபட்டோருக்கும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இவர்கள் உடன் ஊழியர்களாக மற்றவர்களுக்கும் அவ்வூழியத்தில் உதவி ஆட்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதார வசனம் 2 யோவான் 1 வசனம். 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:14 வசனம். எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினோளாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுயஜனங்கள் பாடுபட்டீர்கள். இன்றைய நாளில் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு அருமையான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளும் ஸ்தோத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளும் தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இன்றைய நாள் நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய சகோதரர் முரளி அவர்கள் தேவனுடைய தூதையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்குற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த ஒரு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 14:6 நம்ம வாசிக்கலாம். யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வாரான். சரி, வரான். இப்போ இந்த வசனங்கள் நம்ம அறிந்த ஒரு விஷயம்தான். இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 28 வசனங்கள், என்னது 28-29 வசனங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்க்க போகிறதில்ல. 1லிருந்து ஒரு 13 வசனங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த 1லிருந்து 13 வசனங்களில் உள்ள முக்கியமான சில சாராம்சங்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடம் வந்து பார்க்கும்போது ரீஃபரன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம். ரீஃபரன்ஸ் நம்பர் வேணால் நீங்கள் குறிச்சிக்கலாம், 2453. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சாராம்சங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த வசனங்கள் மூலமாக
தேவன் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு சொல்ல போகிறாரு அப்படின்ற காரியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிந்திக்க போகிறோம். இப்போ இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பேசுவதற்கு முன்னாடி பேசுவதற்கு ஒரு காரணம் என்னது இருக்கணும் இல்லைங்களா? இந்த 14, 15, 16 மற்றும் 17 வசனங்கள் பார்க்கும்போது யாருக்காக பேசப்பட்ட, முக்கியமாக எல்லாமே வந்து பார்க்கும்போது சீஷர்களுக்காக தான் பேசப்பட்டது. முக்கியமாக அங்கே வந்து பார்க்கும்போது இந்த 17 அந்த 14லேருந்து 17 அதிகாரங்கள் வந்து பார்க்கும்போது குறிப்பாக யாருக்காக பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது சீஷர்களுக்காக என்ன பண்ணப்பட்டது பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சில அந்த நேரத்தில் பலவிதமான ஒரு குழப்பத்தில் அவங்க என்ன பண்ணாமாங்க காணப்பட்டார்கள். அந்த குழப்பத்தை சரி செய்வதற்காக, அவங்களை பலப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஆறுதலாக அவங்களை பலப்படுத்தும்படியாக பேசின காரியங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 14லேருந்து 17 அதிகாரங்களை நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம். இப்போ எப்போ இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது சீஷர்களோடு என்ன பண்ணுவார் பேசுவார். அங்கே என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேல் வீட்டு அறையில் வந்து எல்லாரும் கூடுவாங்க. அப்படி கூடுற வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அங்கே கூட ஒரு சில பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களில் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு பிரச்சனை கூட வரும். அதை சரி பண்ணுறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சீஷர்களுடைய கால்களை என்ன பண்ணுறாரு கழுவுறார். அப்படி கழுவுவதன் மூலமாக என்ன ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாழ்மையை என்ன பண்ணுறாரு கற்றுக் கொடுக்குறார். ஏன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து அது தாழ்மையை சீஷர்கள் கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா ஆமாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தலையாக என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. அப்போ தலை ஒரு விஷயத்தை செய்யுதுன்னா அதை யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சரீரம் இல்லைங்களா? அப்போ எந்த ஒரு விஷயமும் எங்கேருந்து வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் செயல்படுது இயங்குது அப்படின்னா அதற்கு கமெண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது தலையிலேருந்து வருது. அப்போ தலையினுடைய கட்டுப்பாட்டில் தான் முழு சரீரமும் என்ன பண்ணணும் இயங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ் அங்கே உங்களில் ஒருவன் என்னை என்ன பண்ணுவார் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போதே சீஷர்களுடைய மனசு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் திகிலடைய என்னது ஆரம்பிக்குது. ஒரு பயம் வருது. என்னடா இவ்வளோ நாள் நம்ம யார் கூட இருக்கிறோம் இவர் கூட இருந்திருக்கிறோம், நம்மளை பற்றி நல்லா இவருக்கு என்னது தெரியும், நம்ம எவ்வளோ இவர் மேலே வந்து அன்பு வச்சுருக்கிறோன்றது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அப்படி இருந்தும் உங்களில் ஒருவன் என்னை என்ன பண்ணுவான் காட்டி கொடுப்பான்னு சொல்கிறாரு அப்படின்னும்போது எல்லாருமே கேட்குறாங்க யார் யார் அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா துணிக்கை எடுத்து யார் கையில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது யூதாஸ். துணிக்கைன்னா என்ன அர்த்தம்? துணிக்குன்னா என்னது? ஆமாம், அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு ஒரு அப்ப துணிக்கை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு துண்டை எடுத்து யூதாஸ் கையில் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. அதனால் அவங்க வந்து அதனுடைய உட்கரத்தை அப்படின்னா சீஷர்கள் என்ன மனநிலைன்னா நாம் அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால யூதாஸ் தான் அதை பண்ண போகிறாருன்றது யாருக்கும் என்ன பண்ணல தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு சில வசனங்களை என்ன பண்ணுறாருன்னா ஓப்பனாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா இன்று இரவில் என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இடரல் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோம் அவரோட நல்லா தான் இருந்தோம், ரொம்ப ஐக்கியமாக இருந்தோம், எங்கே போனாலும் நம்மளை என்ன பண்ணார் கூடயே கூட்டின்னு போனார். ஆனால் இன்றைக்கி நம்ம அவரின் மித்து நம்ம இடரல் அடைந்து அவரை விட்டுட்டு என்ன பண்ணிவிடுவோம் நம்ம ஓடிடுவோன்னு சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். இடரல் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது உண்டாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருப்பார் பேசியிருப்பார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா என்னின் மித்து நீங்கள் எல்லோரும் என்ன ஆக போகிறீங்க இடரலாக போகிறீங்கன்னா அப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு இல்லைங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வருது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேதுரு ஒரு காரியம் சொல்கிறார், யார் இடரல் அடைந்தாலும் இல்லைங்களா
யார் வந்து உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஓடி போக மாட்டேன் அப்படின்னும் போது பேதுருவை பார்த்து அங்கே கடைசியாக என்ன ஒரு சொல்கிறேன்னா, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவேனே, மறுதளிப்ப அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த ஒரு காரியங்களை சீஷர்கள் கேட்கும்போது அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்லேயே நடக்கணும்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த நைட்லேயே இந்த விஷயம் நடக்க போகுதுன்னா எந்த டைமில் எப்படி நடக்கும், ஏன் அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, இதை குறித்த ஒரு பயம், ஒரு கலக்கம் யாருக்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சீஷர்களுக்குள்ளே இருந்தது. ஒரு மிகப்பெரிய குழப்பம் அந்த இடத்துல. சீஷர்கள் எப்படி ஒரு பாருங்கள், ஒரு சந்தோஷமாக தான் எங்கே வந்தாங்க, மேல் வீட்டறையில் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது கழுதின் மேலே எப்படி வர்றாரு, பவனி வர்றார். அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் என்னது ராஜா அப்படின்னா. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது இவருடைய கண்ட்ரோலில் என்ன பண்ண போகிறாரு, கொண்டுன்னு வர போகிறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ளே யார் வந்துட்டாங்கன்னா, சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்படி வந்ததுனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களில் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு. அப்படின்னா கட்டாயம் இயேசு கிறிஸ்து இப்போ எதை ஸ்தாபிக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யத்தை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அவர் ஸ்தாபிக்க போகிறாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 12 சிங்காசனத்தில் உட்காந்து என்னோட கூட என்ன பண்ணுவீங்க, ஆளுகை செய்வீங்க. இப்படிலாம் என்ன பண்ணியிருக்க பாருங்கள். இந்த குழப்பத்தில் அவங்களுடைய மைண்டில் வந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஓடி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேசிட்டார் இல்லையா, சொல்லிட்டார் எல்லோரும் என்ன ஆக போகிறீங்க, இடரல் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவங்க மைண்டில் வந்து பார்க்கும்போது இவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா சில விஷயங்கள், அதெல்லாம் இப்போ என்ன ஆகுது மைண்டில் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. இப்போ ஜனங்களை ஒரு ராஜாவை ஏற்றுக்கினாங்க, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் வந்து பார்க்கும்போது அவரோடு கூட நாம் தான் சிங்காசனத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆளுகை செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் பேசினவர். இப்போ அவர் மூஞ்சை பார்த்தா எப்படி இருக்குது, அப்படி அவர் ஃபேஸை பார்த்தாலும் எப்படி இருக்குதுன்னா எதையோ பறி கொடுத்தா மாதிரி என்ன பண்ணுறாரு, காணப்படுறார். யார், இயேசு கிறிஸ்துவுடைய ஃபேஸை பாருங்கள். தைரியம் கொடுக்க வேண்டிய ஒருத்தவர் இல்லைங்களா, ஜனங்களுக்கு வந்து பார்க்கும்போது சீஷர்களுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் ஒரு பக்கபலமாக என்னது நிற்கக்கூடியவர் இல்லைங்களா. அப்போ இயேசு கூட போனாலே இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை தான். யாருக்கு, சீஷர்களுக்கு ஒரு தனி மரியாதை தான் இருந்தது. ஆனால் இந்த டைமில் அவருடைய ஃபேஸே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது துக்கம் அடைந்தவராக என்ன பண்ணுறாருங்க காணப்படுறாரு. அதேமாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீஷர்கள் நாமெல்லாம் சிதறடிக்கப்பட்டு என்ன பண்ணுறோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா சத்துருக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்னு பார்த்தா, ஆனால் அந்த சத்துருக்களுடைய கையினால் தான் வந்து மரணத்தை என்ன பண்ண போகிறேன், எனக்கு நேரிட போகுது, அந்த மரணத்தை குறித்து என்ன பண்ணுறாரு சொல்லும் பொழுது இப்போ அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கலக்கத்தில் இப்போ யார் இருக்கிறா, சீஷர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன ஒரு கொஸ்டின்னா, சீஷர்களுக்கு வந்த கலக்கம் எப்படிப்பட்ட ஒரு கலக்கமாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொன்னார் இல்லையா, நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க, சிதறடிக்க போகிறீங்க, சத்துருக்கின் கையில் நான் என்ன ஒப்பு கொடுக்க போகிறாங்க, நான் வந்து மறிக்க போகிறேன், இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுறாரு சொல்கிறார் இல்லையா. ஒருவேளை இவர் கூட இருந்தோம்னா நமக்கும் ஏதாவது ஆபத்து பிரச்சனை ஏதாவது வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் கலக்கம் இவங்களுக்குள்ளே வந்திருக்குமா. அப்படின்னா இங்கே ஒரு விஷயத்தை வந்து இப்படிப்பட்ட ஒரு கலக்கம்லாம் யாருக்கு இல்லையே தெரியுங்களா. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், இதை குறித்து ஒரு கலக்கம்லாம் யாருக்கு கிடையாது, சீஷர்களுக்கு கிடையாது. அப்போ என்ன மாதிரி ஒரு கலக்கம் இருந்திருக்கும் அப்படின்றத இங்கே கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சீஷர்களை குறித்து அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்குள்ள ரொம்ப எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க வைராக்கியம் உள்ளவர்கள். தேவன் மேலே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேலே அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்க்கும்போது விசுவாசம் அவங்களுக்கு என்னது அதிகம். அதனால தான் வந்து அவங்களை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லப்படுதுன்னா, உத்தம இஸ்ரவேலர்கள், கபடற்ற
உத்தம இஸ்ரவேலர்கள். அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை யாருக்குள்ளே இருந்துச்சு தெரியுங்களா? சீஷர்களுக்குள்ள. இயேசு கிறிஸ்து வந்து இவங்களை கூப்பிடுவதற்கு முன்னாடியே அந்த ஒரு விசுவாசம்லாம் யாருக்குள்ளே இருந்தது? அவங்களுக்குள்ளே இருந்தது. எப்படி இந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அப்படின்னா உங்கள் மூலமாக தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் என்ன பண்ண போகிறேன் நான். அப்படின்னா என்ன ஒரு விசுவாசம் இவங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஜனங்களையும் நம்ம மூலமாக தான் தேவன் என்ன பண்ண போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அப்படின்னா தேவன் மேலாம் இவங்களுக்கு என்ன கிடையாது, அவிசுவாசம்லாம் கிடையாது. தேவன் மேலே நம்பிக்கை இருந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே இவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்போ பூமியின் குடிகளெல்லாம் நம்ம மூலமாக தான் என்ன பண்ண போகிறாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருந்துச்சு. தேவனுக்கான உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு கூட யாருக்குள்ளே இருந்துச்சான்னு தெரியுங்களா? இவங்களுக்குள்ள என்னது காணப்பட்டது. அந்த ஒரு அர்ப்பணிப்பு இவங்களுக்கு இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து இவங்களை கூப்பிடும்போது, இப்போது இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லும்போது உடனே தங்களை என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அப்படின்னா எதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துட்ட இவங்க வந்தாங்க? நான் தான் மேசியா அப்படின்னு உடனே வந்துட்டாங்களா இயேசு கிறிஸ்துட்ட? அப்படின்னா எதன் அடிப்படையில் வந்தாங்க இயேசு கிறிஸ்துட்ட? இப்போ அவருடைய வார்த்தை போதனை, அந்த போதனை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப என்னது அற்புதமான போதனை. கைது பண்ணக்கூடிய அந்த ஒரு போர் சேவர்கள் வந்தால் கூட அவங்களே என்ன ஆகிடுவாங்க தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அப்போ அந்த ஒரு போதனைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் மேசியா என்பதை என்ன பண்ணியிருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இவர் மூலமாக வந்து வெளிப்பட்ட கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்றது என்ன பண்ணார், இவர் வெளிப்படுத்தின ஒரு விஷயங்கள் இல்லைங்களா? அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஒரு குழப்பம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலேயோ தேவன் மேலோ அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அதன் மேலேயோ இவங்களுக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை குறைவுலாம் கிடையாது. அதில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்போ எதில் அவங்களுக்கு கலக்கம் ஒரு குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவை குறித்து தான் இப்போ என்ன ஆச்சு இவங்களுக்கு கலக்கம். யாரை நம்பி வந்தோமோ, யாரை நம்ம வந்து மேசியாவாக என்ன பண்ண நம்ம அங்கீகரித்தோமோ, இப்போ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னா ரொம்ப எப்படி இருக்குது, ஆமாம் நெகட்டிவாக காணப்படுது. அவருடைய பேசுகிற விதங்கள் வந்து பார்க்கும்போது அதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு தெரியல. அப்படின்னா இவங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு குழப்பம். அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு ஒரு குழப்பம் வந்திருக்கும், உண்மையாலுமே இவர் என்னது இப்படி பேசுகிறாரு அப்படின்னா இவர் உண்மையாலுமே மேசியாவா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு என்னது வர ஆரம்பிச்சுது. அடுத்தது என்ன ஒரு குழப்பம் இவங்களுக்கு அதில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம், அதேமாரி இவர் மூலமாக நடந்த அற்புதங்களெல்லாம் பார்த்து இவர் மேலே நம்ம தவறான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம என்ன பண்ணிட்டோம். இவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா, யாரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா. அந்த எதிர்பார்ப்பை வந்து இவர் தான் மேசியான்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய எதிர்பார்ப்பை தவறாக என்ன பண்ணிட்டோம், வளர்த்து கொண்டோமோ அப்படின்ற ஒரு குழப்பம் யாருக்குள்ளே இப்போ வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே வந்து இதே குழப்பம் ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்திருக்குது. யாருக்கு, யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார், அவர் தான் அறிக்கையிட்டார் ஃபஸ்ட்டு. என்னது, ஆமாம் இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு அறிக்கையிட்டவர். கடைசியில் அவரே என்ன கேட்டார் தெரியுங்களா, வருகிறவர் நீர்தானா, வேற ஒருத்தர் வரதுக்கு நான் என்னது காத்திருக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் யாருக்கு. அப்போ பிரச்சனை வரும்போது என்ன டவுட் வந்து போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் மேசியாவா இல்லைங்களா. இப்போ நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா பாருங்கள். நம்பிக்கை இப்போ கூட நாம் கூட எங்கே உட்காந்துக்கிறோன்னு பார்க்கும்போது ஒரு மேல் வீட்டு அறையில் தான் என்ன பண்ணிட்டுருக்குறோம், உட்காந்துக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறோம், சத்தியத்தை கேட்டுக்கிறோம். இப்போ நமக்கு குழப்பங்கள், இடரல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா எதன் அடிப்படையில் அவைகள் வர வாய்ப்புகள் உள்ளது இல்லைங்களா. அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் சீசர்கள் குறித்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், தேவன் மேலே அவங்களுக்கு எந்த விதமான அவிசுவாசம் என்னது கிடையாது, அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலே எந்த விதமான அவிசுவாசம்
கிடையாது. இப்போ யார் மேலே தான் ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது யார் மேலே தான்? இயேசு கிறிஸ்து மேலே தான் ஒரு என்னது ஒரு குழப்பம் அவர்கள் அடைகிறார்கள். இதை தான் வந்து பார்க்கும்போது யார் கவனிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்ன பண்ணுறாங்க, கலக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன் இந்த கலக்கம் அவங்களுக்குள்ளே வந்தது? ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு இயேசு கிறிஸ்து மேலே? இது வருவதற்கு காரணம் என்ன? ஆமாம், இதில் யார் ரொம்ப தெளிவாக இருந்தது? தனக்கு நடக்க போகிற விஷயங்களை குறித்து ரொம்ப தெளிவாக இருந்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்கிறார்? அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். தேவனுடைய சித்தம் இதுதான்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய. ஆனால் இதை குறித்து சீஷர்களுக்கு ஃபஸ்ட்டே ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்க போகுதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். அநேக முறை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்பப்போ என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். என் நாமத்தின் மித்தம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் மித்தம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துன்பப்படுவீர்கள். இல்லைங்களா? சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், இல்லைங்களா, தகப்பனுக்கு விரோதமாக மகன், இப்படிலாம் எழும்பி என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுத்துவார்கள். இப்போ மத்திய 24ஆம் அதிகாரத்தில் கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அப்போ நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை யாருக்கு இல்லை தெரியுங்களா? சீஷர்களுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் யார் மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் சீஷர்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னாலும் நிறைய விஷயங்களை அவங்களால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. அப்போ அந்த அளவுக்கு ஏன் புரிந்து கொள்ள முடியலன்னா அவங்களுக்குள்ள அப்போ எது கொடுக்கப்படலை அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி அவங்களுக்கு என்ன பண்ணப்படலை, கொடுக்கப்படலை. அப்படி பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்படாதனால இயேசு கிறிஸ்து பேசின அநேக காரியங்களை அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் என்னது பண்ணிக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து ஒரு முறை நிக்கோதேமு கூட பேசும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒருத்தவங்க பிரவேசிக்கணும்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது. அப்படின்னா இவருடையக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்திற்குள்ளே ஒருத்தவங்க போகணும் அப்படின்னா ஜலத்தினால் பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும், இல்லைங்களா? அப்போ ஜலத்தினால ஆவியினால் பிறக்கிற விஷயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாலும் அதை குறித்து அதிகப்படியான ஒரு காரியங்கள் அவங்களுக்கு என்னது தெரியல அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்கள், யோவான் 16:13 படிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது அநேக இயேசு கிறிஸ்து பேசின அநேக காரியங்களை அவங்க புரிந்து கொள்ளலை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணப்படலை, அருளப்படலை, இல்லைங்களா? அப்போ அது எப்போ அருளப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே நாளில் தான் அந்த ஒரு பரிசுத்தாவி என்னது கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட பிறகு தான் அவங்களுடைய மனக்கண்களே என்னாச்சு தெரியுங்களா, ஓப்பன் ஆச்சு, இல்லைங்களா? அதனால தான் எபேசியரில் வந்து பார்க்கும்போது பவுல் ஒரு விஷயத்தை சொல்லுவார். நீங்கள் தேவனுடைய குமாரனையும், இல்லைங்களா, அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு பார்க்கும்போது பிரகாசமான மனக்கண்கள் என்னது கிடைக்கணும். அவருடைய அன்பு, ஆழம், அகலம், உயரம், இதை பற்றிலாம் ஒருத்தவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே எது இருந்தால் தான் அவங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி. அப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல், இல்லைங்களா, ஒருத்தவங்களால் தேவனுடைய காரியங்களை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய திட்டங்களை எதையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது சரியாக என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் தான் பார்க்கும்போது சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அநேக விஷயங்கள் என்ன பண்ணாங்க, தெரிந்து கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய சீஷர்களை இப்போ தெளிய வைக்கணும், இல்லைங்களா? அவங்களுக்கு பார்க்கும்போது ஆறுதல் தேவை, இல்லைங்களா? ரொம்ப எப்படி இருக்கிறாங்க அவங்க,
குழப்பத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப அவங்க வந்து பார்க்கும்போது கலக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. அவங்கள சரிப்படுத்துவதற்காக தான் இப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்களை அவர்களோட என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அதுவும் எப்படி பேசுகிறார் அவங்களோன்னு பார்க்கும்போது, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவங்கள என்ன பண்ணணும், ஆமாம், உற்சாகப்படுத்தணும் இல்லைங்களா? அப்போ அவங்க ஒரு சரியான ஒரு மனநிலைக்கு என்ன பண்ணணும், வரணும். அப்படின்னா அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள், எப்படிப்பட்ட வார்த்தைகள் அங்கே குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டான வார்த்தைகள், ரொம்ப பலமான என்னது ஆறுதல் தான். அந்த ஆறுதலே அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாருன்னா கொஞ்சம் பலமான ஆகாரமாக என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். ஆனால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னது சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. ஏன் தாங்க மாட்டீங்க, இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணப்படலை, ஆமாம். அதனால் என்னென்னா கொஞ்சம் சில விஷயங்களை மறைச்சே தான் அவங்ககிட்ட என்ன பண்ணார், பேசினார். இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா தெளிவாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அதில் ஃபஸ்ட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா பாருங்கள், 14:1 படிக்கலாம் பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பாருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, ரொம்ப எப்படி இருக்கிறீங்க நீங்கள், ஆமாம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இவரை நம்பி வந்தோமே, நம்மளுடைய கதி என்ன ஆகுமோ, அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கலக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இருதயம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கலங்கக்கூடாது. இது சீஷர்களுக்கு மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னா சீஷர்களுக்கு மட்டும் கிடையாது. அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்காக யாரெல்லாம் வந்திருக்கிறோமோ அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் இருதயம் என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல. அப்போ எந்தெந்த சூழ்நிலையில் இப்போ அவரை பின்பற்ற வந்திருக்கிற நமக்கு எந்தெந்த சூழ்நிலையில் நம்மளுடைய இருதயம் கலக்கம் அடையும் பாருங்கள். நமக்கு சத்தியத்தில் நடக்கணும்னு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கும்போது நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா? சபை பேசிக் கேட்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு சகோதர சகோதரிகள், நல்ல ட்ரூத்து, நல்ல இப்படிலாம் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு எக்லீஷியா அப்படிலாம் நினச்சின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம். ஆனால் சில நேரங்களில் வந்து பார்க்கும்போது சில காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவாக என்னது, ஆப்போசிட்டாக சில காரியங்கள்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு படும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம் தெரியுமா, உங்கள் இருதயம் என்னது, கலங்காதிருப்பதாக. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கலக்கமாகக்கூடாது. அப்படின்னா கலக்கம் ஏன் வருதுன்னு பார்க்கும்போது அடுத்தது சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நீங்கள் யார் மேலே விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. அப்படின்னா தேவனிடத்தில் ஏன் விசுவாசமாக இருக்கணும், தேவனிடத்தில் ஏன் விசுவாசமாக இருக்கணும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னாலே யார் காரணம் தெரியுங்களா, தேவன் தான். நம்மளெல்லாம் கூட்டின்னு வந்து பார்க்கும்போது இப்போ சீசர்களை கூட்டின்னு வந்தது யார் தான், இயேசு கிறிஸ்துட்ட. அதனால தான் நம்ம மத்திய 17:6 என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 17:6 என்ன படிக்கிறோன்னா, உலகத்தில் நீ தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்கள், இல்லைங்களா? அப்படின்னா முன்குறித்தவர் இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு அழைப்புக்குள்ளே வரணுன்றத முன்குறித்தவரே யார் தெரியுங்களா, தேவன். அப்படின்னா அழைச்சி கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்தவர் யாருன்னா தேவன். அப்படின்னா தேவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எதெல்லாம் கொடுத்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு, அவருடைய தெய்வீக திட்டங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார், இல்லைங்களா? அப்படின்னா இனி வரப்போகிற ராஜ்யம் இதெல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு சொல்கிறார். அந்த ராஜ்யத்தில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு புரிய வைத்திருக்கிறார். யார் மூலியமாக புரிய வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? சீஷர்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாத்தையும் என்ன பண்ணார், புரிய வச்சாரோ அதேமாரி நமக்கு வந்து பார்க்கும்போது கிறிஸ்து மூலமாக அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம
கற்றிருக்கிறோம். அதனால தான் அங்கே என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னு பார்க்கும்போது, தேவனுடைய திட்டம், அவருடைய தெய்வீக திட்டத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக என்ன பண்ணும், நிறைவேறும், நடக்கும். அதில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சந்தேகப்படக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன ஆகாது அப்படின்னு பார்க்கும்போது அவமா என்ன பண்ணது போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன பண்ணது. ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது ஒரு முறை அவர் வாயிலிருந்து வந்துடுதுன்னா அது வெறுமையாக என்ன பண்ணாதான், அது திரும்பி போகாது. அவர் சொன்னதே அது என்ன பண்ணாது, செய்து முடிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது அவருடைய வார்த்தையில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ வல்லமை என்னது இருக்கிறது. அப்படின்னா அந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிற ஒருத்தரையும் தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா வெறுமையாக என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். அப்படின்னா அந்த வார்த்தை மேலே நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலே உறுதியான விசுவாசம் இருக்கணும். நிச்சயமாக என்ன பண்ணணும், நடக்கும் இல்லைங்களா. ஆனால் அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்கிட்டயே என்ன பண்ணுங்க, நீங்கள் விசுவாசமாக இருங்க. ஏன் சொல்கிறாரு, எங்கள் மேலேயும் விசுவாசமாக இருங்க. ஏன் சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து மேலே ஏன் விசுவாசமாக இருக்கணும், ஏன் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இயேசு கிறிஸ்துவும் வந்து பார்க்கும்போது இந்த பூமிக்கு என்ன பண்ணிட்டார், மனுஷனா வந்திருக்கிறார். அப்படின்னு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வழிகளெல்லாம் போதித்தவர் யார் தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு. போதிச்சுட்டு அப்படியே விட்டாரா, அதன்படி எப்படி வாழணுன்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர்கிட்ட இருந்த வந்து பார்க்கும்போது அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு உண்மை, இதெல்லாம் அவர் என்ன போதிச்சாரோ அதன்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்கள். அதன்படி நான் என்ன பண்ணுறேன், நடந்துக்கிறேன். நான் ஏதாவது இப்போ அவர் அந்த பூமியில் இருக்கும்போது சீசர்களோடு இருக்கும்போது அவர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்க பார்த்துருப்பாங்களா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பார்த்துருப்பாங்களா. ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு வேண்டிய அத்தனை குணலட்சணத்தையும் யாருக்குள்ளே பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாருக்குள்ளே பார்த்துருப்பாங்க, கிறிஸ்துக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, என் மேலே நம்பிக்கையாக இருங்க. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது நம்மளை நம்பி வந்துட்டாங்க, ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் போது நடக்கிற சில சூழ்நிலையை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து நம்ம மேலே என்னது சந்தேகப்படுவாங்க. அப்படி சந்தேகப்பட்டு சில கேள்விகள் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், என்ன பண்ணிட்டீங்க, நம்பி வந்துட்டீங்களா, நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். என் ஜீவனை, என் உயிர் போனாலும் நான் அதை என்ன பண்ணுவேன் கட்டாயம். உங்களுக்கு மனுஷனே இந்த மாதிரி ஒரு என்னது, ஆமாம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்போது ஒரு பரிபூர்ண மனுஷன் இல்லைங்களா, அவர் சொன்னால் சும்மா விட்டுருவாரா இல்லைங்களா. என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாருன்னா அவர் சும்மா விட்டுருவார் அவர் இல்லைங்களா. அதனால தான் வசனம் சொல்லுது, நானே என்னது வழி, நானே சத்தியம், நானே என்னது ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்குள்ளே ஒரு குணலட்சணம் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு என்னது, நீதி இல்லைங்களா. அப்படின்னா அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக தான் யார் வந்திருக்கிறா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அப்போ அதன்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க, இழந்துடாதீங்க. நான் சொன்ன விஷயங்கள் கட்டாயம் எல்லாமே என்ன பண்ணணும், நடக்கும். உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேன் இல்லையா, நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆனால் அதுக்குன்ற ஒரு காலப்பகுதி என்ன பண்ணுது இருக்குது. அதனால் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என் மேலேயும் எப்படி இருங்க, நீங்கள் விசுவாசமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 2வது வசனம் படிங்க. 2வது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சரி,
இப்போ இயேசு கிறிஸ்து அடுத்தது என்ன ஒரு விஷயம் இதை சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க. ஏன் அப்படின்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்போ அந்த ஒரு வாசஸ்தலத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படின்னா இவர் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் நான் உங்களுக்காக என்ன பண்ணல, ரெடி ஆகல. அது இப்போ நான் போய் தான் என்ன பண்ணணும். ஏன்னா நான் உங்களை விட்டு போகிறேன்னு சொன்னதுனால இப்போ நீங்கள் ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்னடா கூடவே இருப்பாருன்னு பார்த்தா கடைசியில் என்ன பண்ணுறாரு, இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, போகிறேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அவங்களுக்கு இதுதான் ரொம்ப ஒரு குழப்பமாகவே என்னது ஆன ஒரு காரியம். அவள் என்னென்னா, நான் போய் தான் அதை என்ன பண்ணணும், ஆயுதம். அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்தை பேசுகிறான்னு பார்க்கும்போது, அவருடைய மரணம் போகணுன்னா என்ன நடக்கணும், அவருக்கு மரணம் நடக்கணும், மரிக்கணும். மரித்தா தான் அவர் எங்கே போக முடியும், போகணும். அப்படின்னா போயிட்டு திரும்பி என்ன பண்ணணும், வரணும். திரும்பி வரணும்னா அது என்னது, இது செகண்ட் கம்மிங் இல்லைங்களா. அப்படின்னா மரணத்துக்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் இடைப்பட்ட ஒரு காலப்பகுதி என்னது இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகம். அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் வந்து பார்க்கும்போது சில வேலைகள் என்ன பண்ணணும், நடக்க வேண்டியது இருக்குது. என்னென்ன வேலைகள் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரியங்கள். சபை வந்து பார்க்கும்போது மகிமை அடையக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நடக்கிறதுக்கு ஒரு டைம் என்னது தேவை அப்படின்றத அங்கே சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, அவரை புரிய வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. சரி, இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் என்னது இருக்குது அப்படின்றாரு. பிதாவினுடைய வீடுன்னா என்ன, பிதாவினுடைய வீடு, பிதாவினுடைய வீடுன்னா நம்ம எதை சொல்லலாம், சரி பரலோகம்தான் பிதாவினுடைய வீடு, புரியுது இல்லையா. அது ஒரு பார்ட்டு இல்லைங்களா. பிதாவினுடைய வீடு அப்படின்றத வந்து பார்க்கும்போது நம்ம ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லணும்னா, இந்த அண்ட சராசரம், இந்த அண்ட சராசரங்கள் முழுவதுமே யாருடைய வீடு தான் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவினுடைய வீடு தான். அதனால தான் ஒரு வசனங்களை வந்து நம்ம கோட் பண்ணலாம். என்னென்னா, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்படின்னா ஒட்டு மொத்த இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவினுடையது. அப்படின்னா பிதா என்ன பண்ணி வச்சுக்கிறாருன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருடைய புத்திரர்கள், தேவ புத்திரர்கள், அப்போ வந்து பார்க்கும்போது தூதர்கள் இருக்கிறாங்க, கேருபீன்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய படைப்புகள் நிறையா இருக்குது. அப்போ எல்லாவற்றிற்கும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசிப்பிடத்தை, ஒவ்வொரு வாசஸ்தலத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உருவாக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்போ மனுஷனுக்குன்னு எதை உருவாக்கி வச்சுருந்தார், பூமியை உருவாக்கி வச்சுருந்தார் இல்லைங்களா. மனுஷனுக்காக இப்போ மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவனுக்குன்னு ஒரு வசிப்பிடத்தை என்ன பண்ணணும், தனியாக செப்பரேட்டாக உருவாக்கி என்ன பண்ணார், வச்சுருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன ஒரு விஷயத்தை அங்கே கோட் பண்ண வரார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் போகணும்னா எனக்கு என்ன நடக்கணும் தெரியுங்களா, மறிக்கணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கலர் இருக்குது, என்ன இருக்கு, நான் சத்துருவின் கையில் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கப்படணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மரணத்துக்குள்ளே கொண்டுன்னு போகிறாங்க. அப்போ அந்த மரணம் யாருக்கு இல்லைங்களா, மரணம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், லூக்கா 19:10. அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, அவ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே யார் வந்திருக்கிறா, மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு. அப்படின்னா இழந்து போனது எது, மனுஷனுக்குன்னு ஒரு வசிப்பிடத்தை, ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கி என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அவனுக்கு வந்து பார்க்கும்போது சகல அதிகாரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருந்தார், கனம் மகிமை எல்லாத்தையும் கொடுத்துருந்தாரு. எல்லாத்தையும் மனுஷன் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். இப்போ இழந்த அவனுக்கு மறுபடியும் என்ன பண்ணால், திருப்பி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படி திரும்ப கொடுக்கணுன்னா என்ன விஷயங்கள் நடக்கணும்,
என்ன விஷயங்கள் நடந்தால் இப்போ திரும்ப கொடுக்கறதுன்னா ஆகும். இப்போ ஆதாமனுடைய சந்ததி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு ஈக்குவலாக அந்த ஒரு ஈடுபலி என்ன பண்ணி ஆகணும், செலுத்தணும். அந்த அவர் வந்ததனுடைய நோக்கமே எதுக்காக? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக அந்த ஒரு மீட்கும் பொருளை கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார். அப்படின்னா அவர் வந்ததனுடைய நோக்கம் என்னன்றதை அவங்க என்ன பண்ணணும், சரியாக புரிஞ்சிக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணணும்னா அதை சரியாக புரிஞ்சிக்கல. இங்கே என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஒரு தெளிவாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சில புரிதல், ஒரு ஆறுதல் அவங்களுக்குள்ள என்னது காணப்படும். எதற்காக வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன், என்னுடைய வேலை என்ன, நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவன் எனக்காக என்ன சித்தம் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்றத அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீஷர்களுக்கு புரிய வைக்க என்ன பண்ணுறாரு, முற்படுவதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது டென்ஷன் ஆகியிருந்தாருன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களா. இவ்வளோ காலம் உங்கள் கூட என்னது இருந்து இல்லைங்களா? ஆனால் அவருடைய மனநிலை யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணது வராது. ஏன்னா அவங்கள அந்த அளவுக்கு என்ன பண்ணார் தெரியுமா, அன்பு கூர்ந்தார். யார்? ஆமாம், எப்படி ஆரம்பத்தில் அன்பு கூர்ந்தாரோ முடிவு பெருந்து அவங்க மேலே என்ன பண்ணாராம், அந்த ஒரு அன்பு இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு புரியலையா, அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா சில விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, புரிய வைக்கிறார். அப்போ இதை நம்ம யார்கிட்ட கற்றுக்கணும், இது எதை அடையாளப்படுத்துன்னா சத்தியத்துக்குள்ளே வரக்கூடியவங்க எல்லாமே எப்படி இருந்துட மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேக புரிதலோடு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படின்னா புரியாதவங்களுக்கு என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். புரிய வைக்கணுன்னா என்ன பண்ணணும், சீஷர்கள் பாருங்கள் புரியல, குழப்பமாக இருக்குது, கலக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துட்ட அவங்க கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ தெரியாத விஷயங்களை கேட்டு என்ன பண்ணணும், சரிப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஆதாமுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணும், அந்த ஒரு மீட்கும் பொருளை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ஆதாமுக்கு மறுபடியும் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்படின்னா அந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுது. இப்போ அது மட்டுமா, இயேசு கிறிஸ்து மரித்தா மட்டும் போதுமா? பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு பார்க்கும்போது மீட்கும் பொருளை கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, இவர் மரித்து இவர் என்ன பண்ணி ஆகணும், உயிர் தெழுவணும். அப்படின்னா உயிர் தெழுவணும் அப்படின்னா இவருடைய பலி எப்படி இருக்கணும், இதை நம்ம போன வாரமே பார்க்கும்போது பிரதர் சப்ஜெக்ட் எடுத்திருப்பார் இல்லைங்களா? என்ன சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குதா? என்ன சப்ஜெக்ட்? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமா இருந்தார் அப்படின்ற ஒரு பாடம் இல்லைங்களா? சரி, அப்போ பாருங்கள் கவனிங்க நல்லா. இப்போ அவர் பார்க்கும்போது அவர் மரிக்கணும், மரித்து அவர் என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். பாருங்கள் அவருக்கும் பார்க்கும்போது சில விஷயங்கள் இருக்குது. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக சுபாவத்துக்கு அவர் என்ன பண்ணணும் தெரியுங்களா, அவர் உயர்த்த படணும் இல்லைங்களா? இது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை. மனிதனுக்கு மீட்கும் பொருள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதே டைமில் பார்க்கும்போது இவரும் என்ன ஆகணும்னு பார்க்கும்போது மேலான அந்த ஒரு உயிர் தேர்தல் என்ன பண்ணணும், இவரும் பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் சீஷர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, நான் என்ன பண்ணுவேன், போகிறேன், என்னை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க முடியாது. ஆனால் திரும்பவும் என்ன பண்ணுவேன், நான் வருவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பார்க்கலான்னு சொன்னார். ஏன் பார்க்க முடியாதுன்றாரு, அப்புறமேட்டு என்ன சொல்கிறாரு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
சீஷர்களே ஓப்பனாக கேட்டாங்க, நீங்கள் வந்து போகிறேன்னு சொல்கிறீங்க, திரும்ப என்னது பார்க்க முடியாதுன்றீங்க, ஆனால் திரும்ப என்ன பண்ணுவேன் வருவேன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரே எப்படி இருக்குது, குழப்பமாக இருக்குது. ஏன் அப்படி சொன்னார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது அந்த திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்தப்படுறார் இல்லையா. உயர்த்தப்பட்ட பிறகு எந்த ஒரு விஷயம் அவர் விட்டு போயிடுன்னு பார்க்கும்போது, இப்போ மனுஷனாக இந்த பூமியில் இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதத்தன்மை அவர் விட்டு என்ன பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை யாராவது மாம்சத்தில் பார்க்க முடியுமா? அவர் ஒன்ஸ் அந்த 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அதுதான் வந்து பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாம்சீகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை இல்லைங்களா. அவர் மரித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரை யாராவது மாம்சத்தில் பார்க்க முடியுமா, மனுஷனாக மறுபடியும் அவரை யாராவது பார்க்க முடியுமா அப்படின்னா அவரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்படின்னா அவர் எந்த ஒரு தன்மைக்குள்ளே அவர் போயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 தீமோத்தேயு 6:16 படிங்க. படிங்க. 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார், அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்போ பாருங்க, இது யாருடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய தன்மை. அப்படின்னா இந்த ஒரு சுபாவத்திற்கு யார் உயர்த்தப்பட போகிறா அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அவர் பல பாடுகள் என்னது படணும். எல்லாராலையும் வந்து பார்க்கும்போது ஆகாதவர் என்று என்ன பண்ணணும், தள்ளப்படணும் இல்லைங்களா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது லூக்கா 12:50 என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவாய் நான் என்ன பண்ணுறேன்னு நெருக்கப்படுகிறேன். இது வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் கிடையாது முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம். நம்ம ஏற்கனவே வந்து பார்க்கும்போது நிறைய டைமில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி அடையாளத்துக்காக எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஞானஸ்தானம் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்காதுன்னா பரலோகத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணாது, சேர்க்காது இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இல்லைங்களா. அப்படின்னா அவர் 3 வருஷம் அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அதனுடைய உச்சக்கட்டம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியில் வந்து பார்க்கும்போது அவர் வந்து அந்த கோல்கதா அந்த வந்து பார்க்கும்போது அந்த ஒலிவ மலையில் என்ன பண்ணுறாரு, அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் என்னது மரிக்கிற வரைக்கும் உச்சக்கட்ட ஒரு வேதனை அவர் என்ன பண்ணார், அடையக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்கும் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாடுகள் என்னது உண்டு. ஏன்னா பாடுகள் வழியாக தான் நம்ம எங்கே போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க போகணும் அப்படின்னா அதற்கு வந்து பார்க்கும்போது ரூட்டே யார் தான் தெரியுங்களா, மாடல் ரோலே யார் அப்படின்னு, மாதிரியே யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம விட்டுட்டு நாம் ஒரு மாதிரியை என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்போ கலாத்திரையில் வந்து பவுல் சொல்கிறார் இல்லையா, என்ன சொல்கிறார் பவுல், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நாங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு சுவிசேஷம். அப்போ இன்றைக்கி எல்லாமே அதெல்லாம் நடக்குது, ஆனால் அது எல்லாமே வேதத்தின்படி இல்லை இல்லைங்களா. அப்போ இயேசுவை வந்து இதுதான் வழி, அந்த வழி அவர் போன வழியில் தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்னது போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்படின்னா அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய அவருடைய பின்னடிகர்களுக்கும் என்ன உண்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு உபத்திரவங்கள் என்னது நிச்சயம் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்கும்போது மறுபடியும் வரும்போது அவரை யார் பார்க்கலாம், யார் பார்க்கலாம். அப்போ மாம்சத்தில் உள்ளவங்க அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னா யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:16 பவுல் சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:16 வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். சரி,
அப்போ மாம்சத்தின்படி என்ன பண்ணப்பட்டாங்க? யாரை அறியும்? கிறிஸ்துவை அறியும். அப்போ அப்போஸ்தலர் சொல்கிறாருங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் என்ன பண்ணோம் கூட இருந்தோம். அப்போ வந்து பார்க்கும்போது நாங்கள் மாம்சத்தின்படி அவரை அறிஞ்சோம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அந்த டவுட்டு இருந்தது இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கப்புறம் தெளிவாக அப்போஸ்தலர்கள் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, மாம்சத்தின்படி இனிமேட்டு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அறிய முடியாது. அப்படின்னா எப்போ அவரை வந்து பார்க்க முடியும்? அவர் 2ஆம் வருகையில் வரப்போகிறாரு அப்படின்னா அவரை எப்போ தான், எப்படி தான், யார் தான் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள். 1 யோவான் 3:2. 3:2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எது சிஸ்டர்? 1 யோவான் 3:2ங்களா? 1 யோவான் 3:2. 1 யோவான் 3ஆம் அவர் அதிகாரம் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அந்த வசனம் ஒப்பாயிருப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சரி, இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, யார் தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போன்றது. ஆகிலும் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை என்ன பண்ணுவோம், தரிசிப்போம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் மரித்து ஆவியில் என்ன பண்ணார், உயிர் தெழுந்தார். அதேமாரி வந்து பார்க்கும்போது யார் யாரெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஆவியின் உயிர் தெழுதல் என்னது பெறுகிறார்களோ அவங்க தான் யாரை பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அதனால தான் அங்கே பவுல் திட்டவட்டமாக ஒரு வசனம் சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:14. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்னது தரிசிப்பதில்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவை இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது அர்ப்பணிச்சிருக்கிறோம். நம்மளுடைய ஓட்டம் நம்மளுடைய மரணத்தில் என்ன பண்ணும்போது முடிய போகுது அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை சந்திக்கணும், அவரை முகமுகமாக நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே, இல்லைங்களா? அப்படின்னா பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம்னா என்னது? பரிசுத்தம் இல்லைங்களா? சரி, 4ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 14:4. யோவான் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். பாருங்க, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு விஷயத்தை அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிற இடத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு அப்படின்னா, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்றது முதல்ல உங்களுக்கு என்னது தெரியும். அப்படின்னா இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய குமாரன். அப்படின்னா இவர் எங்கேருந்து வந்திருக்கிறாருன்னு தெரியும். மறுபடியும் இவர் எங்கே போகிறாரு, போகிறார். அதனால தான் பவுல் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த எங்கேருந்து வந்தாரோ மறுபடியும் அதே இடத்துக்கு இப்போ யார் போகிறா, இயேசு கிறிஸ்து போகிறாரு. அப்படின்னா போகிறதுக்கு யாருக்கு வழி தெரியும், வந்தவருக்கு தெரியுது இல்லைங்களா? மறுபடியும் எப்படி போகணுன்றது அவருக்கு தெரியும். அப்படின்னா சீஷர்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்ன தெரியுங்களா, அந்த வழி என்னன்றத 3 வருஷம் அவங்க கூட இருந்தாங்க இல்லையா, வழி என்னன்றதை தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய நடக்கையின் மூலமாக, இல்லைங்களா, அவருடைய கிரியின் மூலமாக பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி என்னன்றத இப்படிலாம் இருந்தோம்னா, இப்படிலாம் வாழ்ந்தோம்னா நாம் எங்கே போயிடலாம். அப்போ அந்த வழியை போதிச்சாரா இல்லையா? அநேகர் வந்து பார்க்கும்போது விசாலமான வழியில் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி என்ன பண்ணாதீங்க, போங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குதா இல்லையா? பரலோகத்துக்கு போகிறதுக்குன்ட்டு, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குன்ட்டு ஒரு வழி இருக்குதா இல்லையா? அந்த வழி என்ன வழி? ஆமாம் பிரதர், பேசிக் சப்ஜெக்டில் கேட்டோம் இல்லைங்களா, 3 வழிகள்ன்ட்டு என்ன பண்ணோம் ஒரு அதோடு இப்போ எப்போ தான் கேட்குறோம்,
இந்த இடுக்கமான வழின்றதை இப்போ தான் எங்கள் காது கொடுத்து என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஏன்னா நம்ம வழியை என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். நிறைய டைமில் வந்து சத்தம் கேட்கும், வழி இதுவே, இதில் என்ன பண்ணுங்க நடவுங்கள்ன்ட்டு பின்னால் இருந்து ஒரு சத்தம் என்ன பண்ணும். ஆமாம், வாரம் வாரம் அந்த வழியை பற்றி என்ன பண்ணுவாங்க, தேவன் சொல்லினே இருப்பாங்க. ஆனால் நாம் தான் என்ன பண்ண மாட்டோம், கேட்கறது கிடையாது. அப்படின்னா வழியை முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 3.5 வருஷம் அவர் எங்கே போகிறாருன்றது அந்த வழியில், அந்த பாதையில் அவர் சரியாக என்ன பண்ணார். அதனால தான் சொன்னார், நான் என்ன பேசணும், என்ன செய்யணும், அது எல்லாமே பிதா என்ன பண்ணுறாரு, எனக்கு கட்டளை கொடுக்குறார். அவர் சொல்லாமல் நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அப்படின்னா மரணப்பரிந்து என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, யாருக்கு கீழ்ப்படிஞ்சா தெரியுமா, பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார். அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த வழியை பின்பற்றி போகணும். அப்படின்னா யாருக்கு கீழ்ப்படியணும் தெரியுங்களா, சத்தியம் என்ன சொல்லுதோ சத்தியத்துக்கு அப்படியே என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இதுதான் வந்து பார்க்கும்போது யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட இருந்துச்சு. அவர் போயிட்டார். இப்போ அடுத்தது யார் போகணும், நாம் போகணும் இல்லைங்களா. சரி, அப்போ இதை தான் அவர் சொல்கிறார், நான் போய்கிற இடத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியும், வழி உங்களுக்கு என்னது தெரியும். இப்போ நமக்கு தெரியுமா போகிற வழி, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு, பரலோகம் எங்கே இருக்குது, எந்த வழியில் போனால் அவர்கிட்ட போயிடலாம், நமக்கு தெரியுமா தெரியாதா. தெரியலன்ட்டு யாராவது ஒருத்தவங்க கை தூக்க முடியுமா, தெரியாது பிறகு. தெளிவாக என்னது தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர். ஆகையால் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருங்க, பரிசுத்தமாக இருங்க. நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும், சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. சரி, அதை தான் அங்கே என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது 6ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. 6வது வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். சரி, இயேசு கிறிஸ்து அடுத்தது ஒரு பாயிண்ட் வைக்கிறார். நீங்கள் பிதாவின் மேலே விசுவாசமாக இருக்கணும். இப்போ எங்கே போகணும், நீங்கள் தேவனிடத்தில் போகணும், பரலோகத்துக்கு போகணும். அவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் என்ன பண்ணணும், சுதந்திரத்துக் கொள்ளும். ராஜ்யத்தில் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணணுன்னா ஆளுகை செய்யணும். அப்படின்னா அதுக்கு யார் வழி தெரியுமா, யார் வழி. ஆமாம், நீங்கள் வந்து ஆசைப்பட்டால் மட்டும் என்னது போதாது, மனசால் நினச்சா மட்டும் போதாது. அப்படின்னா அதுக்கு வழி யார் அப்படின்னா, நான் தான் என்னது வழி, நான் தான் சத்தியம், நான் தான் என்னது ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் வழின்னா என்ன அர்த்தம். ஏது என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன்பா, போகணுன்னா நான் என்ன பண்ணணும், சத்துருக்கள் கையில் என்னை ஒப்பு கொடுக்கணும். என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, கொன்னுடுவாங்க. கொன்னுட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், போகணும்னு சொல்கிறேன் இல்லையா. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, நான் மறிக்க போகிறேன் இல்லையா, அந்த மரணம் யாருக்கானது தெரியுங்களா. நான் யாருக்காக மறிக்க போகிறேன், ஏதோ நான் வந்து மறிக்க போகிறேன்றது குறித்து நீங்கள் இந்த பூமிக்குரிய விஷயத்தை குறித்து என்ன பண்ணுறீங்கன்னா கவலைப்பட்டுன்னு இருக்கிறீங்க. நான் மறிக்க போகிறதே யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக தான். யாருக்காக, இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு தேவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, அதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உறுதியாக இருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக எதிர்பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காத்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு வழியே யார் தெரியுமா, நான் தான். என்னுடைய மரணம் நடக்காமல், என்னுடைய மரணம் சம்பவிக்காமல் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை ஜீவ பலியாக என்ன பண்ணவர் ஒப்பு கொடுக்கணும். ஈடு பலியாக என்ன பண்ணியாகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒப்பு கொடுக்கணும். நான் ஈடு பலியாக ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான், என்னை மீட்கும் பொருளாக நான் ஒப்பு கொடுத்த பிறகு தான், என்னுடைய புண்ணியத்தின் மூலமாக தான். யாருடைய புண்ணியத்தின் மூலமாக, ஆமாம், கிறிஸ்துவின் புண்ணியத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பிதாவினிடத்துக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் வர முடியும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் டைரெக்டாலாம் என்ன பண்ண முடியாது, வந்துட முடியும். அப்போ தேவனிடத்தில் ஒருத்தவங்க போகணும், தேவனை பார்த்து அப்பா பிதா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிடணுன்னா அதுக்கு யார் வழி தெரியுமா, நான் தான். அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கணும், நான் மறிக்கணும் அப்படின்னு சொல்கிறத குறித்து நீங்கள் ரொம்ப எப்படி இருக்கிறீங்க, நீங்கள்
ஃபீல் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க, குழப்பம் அடைஞ்சு நான் தான் மேசியாவான்ற அளவுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டீங்க இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு குழப்பத்தை அங்கே என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிதாவினிடத்துல நம்ம ஐக்கியம் கொள்ளப்படுவதற்கு யார் தான் நமக்கு வழியாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, வழியாக அவருடைய ஈடுபலியை நம்ம விசுவாசிப்பதன் மூலமாக, அந்த புண்ணியத்தின் மூலமாகத்தான் நம்ம யாரோட ஐக்கியப்பட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவோட என்ன பண்ண முடியும், நம்ம ஐக்கியப்படும். அதனால தான் அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வழியாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இப்போ ஐக்கியப்பட்டுட்டோம், அவர் எப்படி சத்தியமாக இருக்கிறாரு, அவர் தான் சத்தியம். ஐக்கியப்பட்ட பிறகு நீ எப்படி வந்து பார்க்கும்போது பரிசுத்தம் அடையணும் இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு அந்த பரிசுத்தமாகுதல் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு போதனை, அவர் போனதுக்கப்புறம் அவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவி, இதன் மூலமாக தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தம் இல்லைங்களா? அப்போ இது நடக்காமல் ஒருத்தவங்க எங்கே போக முடியாது. அதுதான் சொல்கிறார், நான் தான் எப்படி இருக்கிறேன், நான் சத்தியமாக இருக்கிறேன் இல்லைங்களா? அவர் தான் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்போது இதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவர் மூலயமா நம்ம என்ன பெற்றுக்கொள்ளலாம்னா ஜீவன் என்னது பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதை தான் வந்து பார்க்கும்போது நமக்கு மட்டுமா அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும். அப்படின்னா ஒட்டுக்கொடுத்த மனுக்குலமும் வந்து பார்க்கும்போது அவங்க இழந்து போன எல்லாவற்றையும் எல்லா உரிமைகளையும் அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு வழியார் தான், இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா, அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரை அல்லாமல் ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு. பாருங்க, இப்போ அவராலே அன்றே நமக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு. அப்போ வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு என்ன பண்ணப்படலை, கட்டளையிடப்படலை. இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும், நடக்கணும், கீழ்ப்படியணும். அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சால் தான் நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய சபை வாய்ப்பை பெற்றிருக்கிற நாமாக இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ராஜ்யத்தில் வரக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் வந்து பார்க்கும்போது வழியாக யார் தான் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிசேஷம் யுகம் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் எது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்க்கும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களும் வந்து பார்க்கும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது வழியாக என்ன பண்ணுறாரு, அவர் காணப்படுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லைங்களா, பிலிப்பு கேட்குறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்போ பிலிப்பிட்ட வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஓகே, சரி, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது நான் தான் பிதான்ட்டுலாம் என்ன பண்ணல, சொல்லலை. இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படி புரிஞ்சிருக்கலாம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், எப்படி புரிஞ்சிக்கலாம்? சரி, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தார். வேறு ஏதாவது? ஆமாம்,
அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை வந்து இங்கே தெளிவாக சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கலன்னா, நிறைய பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்குது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிதா பூமிக்கு வர முடியுமா? பூமிக்கு என்ன பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய தற்சொரூபம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா பிதா எப்படி இருப்பார் இந்த பூமியில் வந்தால்? பிதாவை குறித்து தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இல்லையா? அவர் வந்து பார்க்கும்போது நீதி உள்ளவர், அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர், ஞானம் உள்ளவர், இல்லைங்களா? உள்ளவர். ஆனால் இதெல்லாம் பிதாவிட்ட டைரெக்டாக பார்க்க முடியுமானா முடியாது. இதெல்லாம் யார் மூலியமாக பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் மூலியமாக பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்து மூலமானது பார்த்தாங்க. அப்படின்னா மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அந்த 3 வருஷம் அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவர் மூலமாக வெளிப்பட்ட அந்த ஒரு வல்லமை, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது யாரை வெளிப்படுத்தியது அப்படின்னு பார்க்கும்போது பிதாவை. என்னது அடுத்த சொல்கிறாரு, நான் சுயமாக எதையும் என்ன பண்ணல, பேசலை, இல்லைங்களா? என் பிதா என்னில் எப்படி இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குன்ட்டு இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக அங்கே சொல்கிறார். என்ன அப்படின்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறதுக்காரன்னா, இவருக்கென்று தனி சித்தம்லாம் எதுவுமே என்னது, சுய சித்தம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இவருடைய நோக்கம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த ஒரு விருப்பம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தெரியுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, தனக்குன்ட்டு சில நோக்கங்கள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்திற்காக தன்னுடைய சித்தத்தெல்லாம் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? தியாகம் பண்ணிட்டார். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? தியாகம் பண்ணிட்டார். இவருக்குன்ட்டு எந்த வித தனிப்பட்ட விருப்பங்களோ இல்லைங்களா எதுவுமே என்னது கிடையாது. அதனால தான் அங்கே என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா அந்த பூமியில் அவர் எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வாழ்ந்திருப்பார் இயேசு கிறிஸ்து? எப்படி வாழ்ந்துருக்காருன்னா, ஒரு வசனம் படிக்கல இல்லையா, நீங்களே தேவனுடைய ஆலயம், படிக்கிறோமா இல்லையா? அப்படின்னா ஒரு ஆலயமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறார், இல்லைங்களா? அப்படியே பிதாவை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை தான் வந்து பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த நற்கிரியைகள், வல்லமைகள், இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத நம்ம படிக்கலாம். சரி, இப்போ கடைசியாக நம்ம என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 14:12 படிக்கலாம். 12வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சரி, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? என்னை விசுவாசிக்கிறவன் என்னில் என்ன பண்ணுவான், பெரிய, பாருங்கப்பா, நான் இவ்வளோ விஷயங்கள் தேவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த பூமியில் இருக்கும்போது பிதா எப்படி இருப்பார் அப்படின்றத என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்ன வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். இப்போ அவர்கிட்ட இருந்த நீதி, உண்மைத்தன்மை, இல்லைங்களா, அன்பு, வல்லமை, ஞானம், இதெல்லாம் எதை வெளிப்படுத்திச்சு அப்படின்னு பார்க்கும்போது பிதாவினுடைய ரோல் அப்படியே என்ன பண்ணார், அவர் வெளிப்படுத்தி காட்டினார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்ன பண்ணுவான், பெரிய கிரியைகளை செய்வான். அப்படின்னா அந்த பெரிய கிரியைகள்னால் என்ன? இப்போ இயேசுவோட பெரிய கிரியைகள் யாராவது செய்ய முடியுமா? இயேசுவை விட பெரிய கிரியைகள் யாராவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போஸ்தலர்கள், சரி, அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு சில விளக்கங்கள் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா பெரிய கிரிகள்ன்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராஜ்யத்தில் என்னது நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படின்னா ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு
என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஜீவனுக்கு நேராக என்னது வழி நடத்தக்கூடிய ஒரு காரியம். அவங்க வந்து பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒரு பூரணத்துக்குள்ளே வந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு விஷயத்துக்கு யார் தான் அவங்கள வந்து சரியாக வழிநடத்த போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சபை. புரியுதுங்களா? ஏன் இதை அப்படின்னு பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 3 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா? அவர் 3 வருஷம் வாழும்போது அவர் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருந்தார். அவரை சுற்றி இருந்தாங்க இல்லையா, எல்லாமே எப்படி தான் இருந்தாங்க. அப்படின்னா ஒருத்தவங்களையாச்சும் இயேசு கிறிஸ்து வந்து பர்ஃபெக்டில் கொண்டு வர முடிஞ்சதா அப்படின்னா, ஒருத்தவங்களால என்ன பண்ண முடியல, ஜீவனுக்குள்ளே கொண்டுன்னு வர முடியல. யாராவது கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து? லாசரை உயிர்த்து எழுப்பினார், மறுபடியும் அவர் என்ன பண்ணிட்டார், டெத் ஆகிட்டார். யாரையும் வந்து பார்க்கும்போது அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை யார் செய்யலை தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து செய்யலை. அப்போ கூட அந்த சீசர்களே என்ன பண்ணல, அவரால் வந்து ஒரு புரிதலுக்குள்ளே என்ன பண்ண முடியல, சரியாக கொண்டு வர முடியல. ஏன்னா ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர் யார் மட்டும்தான் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ சீசர்களே நிறைய புரிதலுக்குள்ளே என்ன பண்ணல தெரியுங்களா, வரலை. எப்போ தான் ஒரு புரிதலுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னால் தான், இல்லைங்களா? அப்படின்னா ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய வேலையை இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் இந்த பூமியில் என்ன பண்ணார், அந்த ஈடுபலி கொடுக்க வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் இந்த பூமியில் என்ன பண்ணார், அவர் நிறைவேற்றினாரே ஒழிய மற்றபடி ஜனங்களை ஜீவனுக்குள் வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் வேலையை யார் தான் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க. இந்த வேலையை வந்து பார்க்கும்போது ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறாங்க, சபை என்ன பண்ண போகுது, செய்ய போகுது. அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்ன பண்ணுவான், பெரிய ஜனங்களை வந்து ஜீவனுக்குள்ளே வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை யார் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தான் என்னது செய்ய போகிறீங்க. அப்போ இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பரம காரியங்களெல்லாம் நான் என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் வந்து பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய காரியங்களை நான் சொல்லியே நீங்கள் என்ன பண்ணல, விசுவாசிக்கல அப்படின்னா பரம காரியங்களே நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தாங்கவே மாட்டீங்க. சொன்னாரா இல்லையா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இல்லையா இந்த காலப்பகுதி, இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதி பெரிய கிரியைகள்லாம் எதை சொல்லலாம், அவரை விசுவாசிக்கிறவன் அவரிலும் பெரிய கிரியைகள் என்ன பண்ணுவான், செய்வான் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தீர்க்க தரிசனம் இருக்குது, அநேக மறைபொருள், அநேக ஓமைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எப்போ தான் வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எல்லாத்தையும் விலைக்கெல்லாம் என்ன பண்ணல, சொல்லலை. இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் அவருடைய பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட பிறப்பாடு இல்லைங்களா, அநேக விஷயங்களை சீஷர்கள் என்ன பண்ணாங்க, தெரிந்து கொண்டார்கள். இப்போ வந்து அற்புதம் அடையாளம் செய்யறது தான் பெரிய கிரிகள் இல்லை, இல்லைங்களா? எது பெரிய கிரிகள் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆழமான விஷயங்களை, மறைபொருள்களை அவருடைய ஆவியின் மூலமாக வெளியில் கொண்டு வரோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதுதான் என்ன தெரியுங்களா, பெரிய கிரியைகள். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எப்படி தான் பேசினார்னா ஓமை பாஷைகளாக பேசினார், மறைபொருளை தான் பேசினார். எதுவுமே யாருக்கு என்னது புரியல. ஆனால் இதை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 52 சப்ஜெக்ட் ஆகிலும் நிறைய என்னது தெளிவாக எடுத்து சொல்லும்பொழுது எப்படி இருக்குது, அது தேவனுடைய மைண்டில் அந்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கும்போது அதை என்ன பண்ணுறாங்க, அதை தெரிஞ்சிக்கும்போது அதுதான் வந்து என்ன தெரியுங்களா, அப்போ காலத்துக்கேற்ற சத்தியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்கள். இதுதான் என்னென்னா பெரிய கிரிகள். இன்றைக்கி வந்து அற்புதம் அடையாளம் இதெல்லாம் என்ன கிடையாது, பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா குருடரடியினுடைய கண்கள் என்ன பண்ணார், திறந்தார். இது பெரிய அற்புதம். ஆனால் அதை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா, எது பெரிய அற்புதம், ஒருத்தவங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை என்னது திறக்கிறது, ஓப்பன் பண்ணுறது. இன்றைக்கி சாத்தான் எல்லோருடைய கண்களை என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னா குருடாய்க்கு வச்சுருக்கிறான். அப்படின்னா அவங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, சத்தியத்தை அவங்க தெரிந்து கொள்வதற்காக அதுக்காக பிரயாசப்பட்டு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் எடுக்கிறாங்க இல்லையா.
அதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா பெரிய என்னது கிரியைகள். அடுத்து இன்னொரு பாயிண்ட் இங்கே சகோதரர் சொல்லும்போது, குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பாவத்தினால் வந்த குஷ்டரோகத்தை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். அது பெரிய கிரியைகள். ஆனால் அதை விட பெரிய கிரியைகள் என்னது? ஆமாம், ஆவிக்குரிய பாவத்தில் இருந்து இல்லைங்களா ஒருத்தவங்களை வந்து வெளியில் கொண்டு வரது, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய கிரியைகள், பெரிய கிரியைகளா இல்லையா? அப்போ எதுனா பாருங்கள், பாவத்தினால ஒரு வியாதி வருதுன்னா அதை குணப்படுத்தினா மறுபடியும் அந்த வியாதி என்ன பண்ணலாம்? வரும். ஆனால் ஒருத்தவங்க பாவத்தையே அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நாம் வந்து அவங்களுக்கு சில வழி முறைகளெல்லாம் என்ன பண்ணுறோம்? கற்றுக் கொடுத்து அந்த பாவத்திலேருந்து அவங்கள ரிலீஃப் பண்ணுற ஒரு காரியம் வந்து பார்க்கும்போது அது மிகப்பெரிய என்னது கிரியைகள். இப்போ நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள் என்னது வெளியரங்கமாக இருக்குது. அவையாவனன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை என்ன பண்ணுவோம்? போடுவோம். இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா எது உங்களுக்குள்ளே வரணும்னா ஆவியின் கனிகள். பாருங்கள், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? ஆவிக்குரிய குணலட்சணத்தை என்ன பண்ணுங்க? வளங்க. ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் சொல்லிக் கொடுங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் புரிய வைக்கிற ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது இந்த விஷயம்லாம் பண்ணாரா? இதெல்லாம் செஞ்சாரா? இல்லை. அவருக்கு தேவன் என்ன ஒரு காரியத்தை சொன்னாரோ அதை மட்டும் சரியாக என்ன பண்ணார்? சொன்னார். எல்லாத்தையும் மறைபொருளாக போதிச்சார். ஆனால் அந்த மறைபொருளுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? வெளியில் கொண்டு வராங்க இல்லையா? பரிசுத்தாவின் மூலமாக. அதை தான் இயேசு சொல்றாரு, தேவனுடைய வல்லமையினால் நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன், ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் பெரிய கிரிகள் என்ன பண்ண போகிறீங்க? செய்ய போகிறீங்க. அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி ஒருத்தவங்களை வந்து சபையாக நம்ம என்ன பண்ணுறோம்? மாத்திரம் அப்படின்னா அது பெரிய என்னது கிரிகள். புரிஞ்சுங்க இல்லையா? இப்போ பாருங்கள், பெரிய கிரிகள் செய்ய முடியுமா? எப்படிலாம் செய்யலாம் பெரிய கிரிகள்? நீங்கள் சொல்லுங்கள். ஏசுக்கு சொன்னார், இந்த உலகத்துக்கு எப்போ முடிவு வரும்? சீஷர்கள் கேட்குறாங்க இல்லையா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூலகத்தில் சகல ஜாதிகளுக்கு என்னது பிரசங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மிகப்பெரிய கிரியைகள் தெரியுங்களா? நம்ம வந்து போயிட்டு நம்ம மூலயமா இது நடக்கணும் அது நடக்கணும் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள்? சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கள். பெரிய கிரியைகள். அதை தான் இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னில் என்னது பலத்த கிரியைகளை செய்வான். புரியுது இல்லையா? அப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்போது வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இப்போ சீஷர்கள் பாருங்கள், கலக்கம் அடைஞ்சிருந்தாங்க இல்லையா? குழப்பம் இருந்தது இல்லையா? பாருங்கள், ஒரு 6 வசனங்கள் 10 வசனங்கள் பேசியிருப்பார், நிறைய பேசியிருப்பார். இதுலேயே அவங்களுடைய குழப்பங்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்கும்? அப்படியே சரியாக இருக்குமா இல்லையா? அதுதான் என்ன தெரியுங்களா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து யாரும் ஒரு ஆலோசனை அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஓனாக எதையும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. வசனத்தை மட்டும் என்ன பண்ண தெரியுங்களா, சத்தியத்தை மட்டும் அவங்களுக்கு என்னது காட்டணும். இயேசு கிறிஸ்து அதை தான் என்ன பண்ணார்? இவர் ஓனாக எதையும் என்ன பண்ண சுயமாக பேசலை இல்லைங்களா? தேவனுடைய சத்தியத்தை அவங்களுக்கு என்ன பண்ணார்? காட்டினார். அப்போ நமக்கு இப்போ என்ன இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு காரியத்தை நமக்கு என்ன ஒரு விஷயங்குது, தேவனுக்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே எப்படி இருக்குது? சீசர்கள் மாதிரி உறுதி இருக்குது. ஆனால் நிறைய டைமில் வந்து பார்க்கும்போது நமக்கும் அநேக கலக்கங்கள் குழப்பங்கள் இல்லைங்களா வருவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, தேவன் மேலேயும் கிறிஸ்து மேலேயும் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை விட்டு அவங்க என்ன பண்ணக்கூடாது? விலகிட கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணுறான்? வகை தேடி. அப்போ அங்கங்கே என்ன பண்ணுவோன்னு பார்க்கும்போது, எப்படி வந்து பார்க்கும்போது கன்னி ஒரு பறவைகளை பிடிக்கணும் அப்படின்னா வேடன் எப்படி சில கன்னிகளை வைக்கிறான்னு அந்த மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவான்? வைப்பான் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய அஸ்திபாரம் என்றைக்குமே வந்து பார்க்கும்போது அசைய கூடாது. எப்படி ஒரு பெரிய கப்பலை வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன நங்கூரம் என்ன பண்ணுது? தாங்கி நிற்குதோ, அதேமாரி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறாமல் உறுதியாக என்னது பிடித்து கொள்ள வேண்டும். சீஷர்களுக்கு அதை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறான்னு பார்க்குறோம். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணி
அவருடைய வழியில் சரியாக நம்ம நடந்தோம்னா நமக்கு என்ன சொல்லுவார் இயேசு கிறிஸ்து? உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்படின்னா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னா இயேசு கிறிஸ்து தான் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்போது வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் நமக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த நம்ம மெமோரியல் காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம அநேக விஷயங்கள் கிறிஸ்துவனுடைய அந்த காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருப்போம். ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனநிலைக்கு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலைக்கு யார் ஒத்துப்போகல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இருந்த சீஷர்கள் ஒத்துப்போகாத மனநிலையில் இருந்தாலும் ஆனால் அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்தது. அதே போல் நமக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அநேக விஷயங்களில் இடரல்கள் எல்லாமே வரும். ஸோ அதில் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அந்த விசுவாசத்தில் அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் பேரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த உறுதியாக காணப்படக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே காணப்படணும் அப்படின்றத புரிந்து கொள்கிறோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அநேக கிரிகைகள் இருக்குது. ஸோ அதில் மேலான கிரிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அநேக பாடங்கள் மூலிமா நம்ம கேட்டோம். ஸோ இதில் நம்ம அநேக விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த கிரிகைகள் எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம்னு சொல்லும்போது தேவனுடைய அந்த வார்த்தைகள், கிறிஸ்து எப்படி அந்த வார்த்தைகளை சீஷர்கள்ட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி சீஷர்கள் ஆக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு இப்போ காணப்படக்கூடியது. இப்போ நம்ம சீஷர்கள் ஆக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எங்கே கொண்டு போகணும்னு சொல்லும்போது எல்லார் மத்தியிலும் கொண்டு போகும்போது அவங்கள ஜீவன் அடையக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளாக இப்போ அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாரு. ஸோ நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு கிரியை நம்ம செய்து முடிக்கும்போது தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம காணப்படுவோம். இன்னும் அநேக விஷயங்கள் சத்தியத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகள் எடுத்துக்கொண்டு ஒரு பாடல் பாடி நிறைவு செய்யலாம். 147வது பாடல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி எழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி எழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் மரித்தீரன்றோ, அன்போடு அவர்களை காண்பீரன்றோ, அந்தோ மனம் பெரிதே, அந்தோ மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை
கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் லூக்கா அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்துவார். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட சகோதர சகோதரிகளை முகமுகமாக காணவும் உம்முடைய சத்திய காரியங்களை கேட்கத்தக்கதாக சகோதர சகோதரிகளை கூட்டிச் சேர்த்து உம்முடைய வேத வசனத்தில் உள்ள காரியங்களை கேட்கத்தக்கதாக செய்த மேலான கிருபைக்காக எண்ணிலடங்காத நன்றிகளையும் எண்ணிலடங்காத சுத்தி சூத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நேரத்தில் ஏறெடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இதை நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்ற தலைப்பிலும் கூட இன்றைய நாளிலே ஆவிக்குரிய ஆகாரத்தை தந்து போஷித்த மேலான கிருபைக்காக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இதை எதிர்வரும் நினைவு கூறுதலை அனுசரிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு இதை உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் அதில் பாத்திரவானாக கை வைக்கத்தக்கதாக நீர் நேர்த்தியாய் மட்டுமே வழிநடத்தி கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றி. இது அப்படியாக நாங்களும் கூட எங்களை நாங்களே நிதானித்தறிந்து தனிப்பட்ட விதத்தில் எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் அதை பாத்திரவானாக அனுசரிக்க எங்களை நாங்களே சோதித்தறியத்தக்கதாகவும் நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தி எங்களை நாங்களே நிதானித்து அறியத்தக்கதான காரியங்களை பகிர்ந்து பார்க்கத்தக்கதான சத்தியத்தின் அடிப்படையில் எங்களை வழிநடத்த வேண்டுமா கூட இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இது அப்படியாக 2 நாள் ஆவிக்குரிய மாநாட்டையும் கூட நாங்கள் இணையதள வழியாக கண்டு சத்திய காரியங்களை கேட்டும் கூட அந்த காரியங்களை நாங்கள் எங்கள் இருதயமான பலகையில் எழுதி இது அந்த காரியங்களோடு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தத்தக்கதாக சத்தியத்தின் பாதையில் நடக்க அநேக வழிவகைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டு இருக்கிற மேலான கிருபைக்காக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இது அப்படியாக எதிர்வரக்கூடிய நினைவு கூறுதலை அனுசரிக்க சபை வகுப்பாராக இருக்கிற உலகெங்கும் உள்ள உடன் சகோதரர்களை யாவரையும் ஒரு விஷயம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் நம்முடைய சத்திய காரியங்களின் பிரகாரம் அந்த காரியங்களை அபாத்திரராய் அல்ல பாத்திரராய் அதை அனுசரிக்க எங்களுக்கும் அனுகிரகம் செய்தவர்களும் கேட்டதும் கேட்க மறந்ததும் எங்களுடைய சித்தத்தின் பிரகாரம்ல உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாக எங்கள் வாழ்நாளில் நிறைவேற நீதாமை பொறுப்பெடுத்து வழிநடத்தும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் சகாயரமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே சிறிய ஜபத்தை ஏறெடுக்கிறேன். ஜபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் நம்முடைய உட்காரலாம். ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய சகோதரர் ரஞ்சித் பிரதர்கள் அறிவிப்புகள். பிரிய சகோதர சகோதரிகளே, அறிவிப்பு நமக்கு எப்பவும் போல தான் நமக்கு வாரக்கூடகை இருக்குது. செவ்வாய்க்கிழமை நமக்கு என்ன ஐந்தாம் வழியம் படிச்சுட்ருக்கோம் மற்றும் வியாழக்கிழமை நம்ம வந்து கலாத்திர புஸ்தகம் படிச்சுட்ருக்கோம். அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மே மாதம் கன்வென்ஷன் இருக்குது. டேட்டு ஞாபகம் இருக்கா? 9, 10, 11 அதுக்கான ஆயத்தமான வேலை இருக்குது. அதுக்கான கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. சகோதர மனதை வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்றைக்கி சபையில் கூட்டம் கம்மியாக இருக்குது. என்னன்னு தெரியுங்களா? நம்முடைய அன்பு சகோதரர்கள் எல்லாமே மீட்டிங் போயிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜெபித்திருக்கீங்க. அதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது நமக்கு விசேஷமாக எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த வாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவ சமாதானன்ற ஒரு கூடுக்கை நம்ம ஏற்படுத்தியிருந்தோம், கலந்தாய்வு. அது இந்த வாரம் இருக்கா என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் உங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லா வந்ததுக்கும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கொடுத்து தியானம் செய்யலான்றதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வாரம் அதை தியானிக்கலாமா இல்லை
வேறு ஏதாவது புது டாபிக் இல்லாமல் தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபின் அறிவிப்பு அவ்வளோதான். வேறு ஈவினிங் நமக்கு இன்றைக்கி பேசிக் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ கலந்து கொள்ள விருப்பமுள்ள சகோதரர்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி பேசிக் சப்ஜெக்ட் நடக்க போகுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.